Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாச திருவிழாவின் 7ஆம் நாளையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, வணக்கம். தற்போது பக்தர்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக, அதாவது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. 12 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாலும் காலை மாலை என இரு வேளைகளில் அலங்கார சப்பரத்தில் எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். மாசி திருவிழாவான 7ஆம் நாளான இன்று அதிகாலை கோவில் நடை 1 மணிக்கு திறக்கப்பட்டு மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சரியாக சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் சரியாக 9:15 மணி அளவில் சண்முக விலாஸ் மண்டபத்தில் இருந்து குளிர்ச்சி தரும் வெட்டிவேர் சப்பரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் எழுந்தருளினார். நேர்மறை எண்ணங்களையும் செல்வ வளத்தையும் தந்திடும் வெட்டிவேறு அலங்காரத்தில் உற்சவர் சண்முகருக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற பக்தர்களின் அரோகரா கோஷங்களுக்கு மத்தியில் பக்தர்களுக்கு உற்சவர் சண்முகர் தற்போது வள்ளி தெய்வானை அம்பாளுடன் காட்சியளித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனையடுத்து சுவாமியும் அம்பாலும் தூண்டிகை விநாயகர் கோயிலில் அருகே பிள்ளையன் கட்டளை மண்டபத்திற்கு வந்தடைந்த பின்பு அங்கு அவருக்கு பால், மஞ்சள், விபூதி, தேன் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து அலங்கார தீபாவளியும் நடைபெற இருக்கிறது. சரியாக இன்று மாலை 4:30 மணி அளவில் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் செம்பட்டு அணிந்து செம்மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் தங்க சப்பரத்தில் சிவன் அம்சத்தில் எழுந்தருளி 8 ரத வீதியில் உலா வரக்கூடிய காட்சிகளும் இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடியது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பவானி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.